ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. கடந்த சில நாட்களாக நாம் ஸ்ரீ ராகவேந்திரனின் மிருத்திகை மகிமை பற்றி பார்த்து வந்தோம். இன்றிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரனின் யாத்திரையும் சங்கதீர்த்த மகிமையும் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தேசாந்திர யாத்திரை இன்றைய உரையிலிருந்து ஆரம்பமாகின்றது. இதுவரையில் கும்பகோணமும் தஞ்சாவூருமே அவரின் சஞ்சார இடங்களாக இருந்து வந்தன. இப்போது கும்பகோணத்தை விட்டு புறப்படப் போகின்றார். வித்யாபியாசம் முழுவதும் கும்பகோணம். வேங்கடநாதராக இருந்த ஸ்ரீ ராகவேந்திரரை சந்நியாச ஆசிரமம் மேற்கொள்ளுமாறு ஸ்ரீ சுசீந்திரன் மிகவும் வலியுறுத்திய இடம் கும்பகோணம். பின்னர் அவரின் விருப்பப்படியே தஞ்சாவூரில் ஸ்ரீ ராகவேந்திரராக பட்டாபிஷேகம். இதை அடுத்து மீண்டும் கும்பகோணம். சுமார் 2 ஆண்டுகள் கழித்து ஸ்ரீ ராகவேந்திரனிடமே அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு ஸ்ரீ சுசீந்திரர் தேசாந்திரம் புறப்பட்டு பிருந்தாவனஸ்தரானார். சோழ மண்டலத்தின் வளர்ச்சியை போக்கும் பொருட்டு கும்பகோணத்திலிருந்து மீண்டும் சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட பூமிக்கு 18 ஆண்டுகள் கழித்து சென்றார். சோழ மண்டலத்தை வளம் கொழிக்கும் பூமியாக்கி அரசரின் மற்றும் மக்களின் விருப்பப்படி சுமார் 12 ஆண்டு காலம் தஞ்சையிலேயே தங்கி மறுபடியும் ஸ்ரீமடம் உள்ள கும்பகோணத்தை அடைந்தார். அதாவது இதுவரை கும்பகோணத்திலும் தஞ்சாவூரிலுமே நீண்ட நாட்களுக்கு முகாமிட்டிருந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இப்போது கும்பகோணத்திலிருந்து தேசாந்திர யாத்திரை மேற்கொள்ள இருக்கின்றார். பொதுவாகவே சந்நியாசிகளுக்கெல்லாம் ஒரே இடத்தில் தங்கும் வழக்கம் கிடையாது. தேசத்தின் பல பாகங்களுக்கும் சென்று மக்களுக்கு நல்வழியை காண்பிக்க வேண்டியது அவர்களது தலையாய கடமையாகும். அந்த ரீதியில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளும் தற்போது தேசாந்திர யாத்திரையை துவங்க இருக்கின்றார்கள். அகிலமெங்கும் ஸ்ரீ சுவாமிகளின் வரவால் புனிதப்பட இருக்கின்றது. அவரின் கமல மலர் திருப்பாதங்கள் பதிவினால் அந்தந்த பகுதிகள் சேமமடைய இருக்கின்றன. அதிசயமான ஆச்சரியமான பல நிகழ்வுகள் அவரின் மகிமையினால் நிகழ இருக்கின்றது. இப்போது ஸ்ரீ ராகவேந்திரர் தனது சிஷ்யர்களுடன் கும்பகோணத்தை விட்டு புறப்படுகின்றார். நாமும் அவரின் சிஷ்யர்களின் பின்னாலேயே செல்வோம். ஸ்ரீ ராகவேந்திர யாத்திரை செய்த இடங்களுக்கெல்லாம் நாமும் மானசீகமாக செல்வோம். அவர் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் நாமும் நேரிலேயே பார்த்தது போல மனக்கண்ணால் கண்டுகளித்து அகமகிழ்வும் ஆனந்தமும் அடையப் போகின்றோம். கும்பகோணத்திலிருந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தமது யாத்திரையை கிழக்கு திசையில் துவக்கினார். முதலாக தேவநகரத்தை வந்தடைந்தார். தேவநகரத்தில் சுவாமியை வழிபட்டு கொண்டு கமலாலயம் என்னும் ஸ்தலத்தில் குளத்தின் அருகில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபட்டார். கமலாலயத்திலிருந்து அர்த்தநாரீஸ்வரம் வந்தடைந்தார். அங்கே ஈஸ்வரனை வழிபட்டு கொண்டு காவிரி தாய் கடலோடு சங்கமிக்கும் இடத்தை அடைந்து அங்கு சில காலம் தங்கியிருந்தார். காவிரி ஆறு கிழக்கு கடலில் சங்கமிக்கும் இடத்தில் புனித நீராடி தியானத்தில் அமர்ந்து பூஜைகளை எல்லாம் செய்தார். பிறகு அங்கிருந்து தமது பயணத்தை தொடர்ந்தார். இப்போது தென் திசை நோக்கி அவரின் யாத்திரை தொடர்ந்தது. அதன்படி சம்பகேஸ்வரம் என்ற இடத்தை அடைந்து ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மாவை தரிசித்துக் கொண்டு ராமேஸ்வரத்தை அடைந்தார். அங்கே சேதுபந்தனத்தில் புனித நீராடி சேது மாதவரையும் தர்பசயன ராமரையும் தரிசித்துக் கொண்டு ராமேஸ்வரத்திலிருந்தும் திருவனந்தபுரம் சென்றார். அங்கே அனந்த பத்மநாபரை சேவித்துக் கொண்டு பின்னர் அங்கிருந்து ஜனார்த்தன கஷேத்திரத்தையும் தரிசித்துக் கொண்டு திருநெல்வேலி மார்க்கத்தில் பயணத்தை தொடங்கி தாமிரபரணி நதி நீரத்தையே அடைந்தார். பின்னர் அங்கிருந்து கல்லிடைக்குறிச்சிக்கு சென்றார். அந்த கல்லிடைக்குறிச்சியிலே ஒரு அற்புதம் நடந்தது. அதாவது அந்த ஊரில் இருந்த ஒரு பிராமணர் ஒரு தவறு செய்து விட்டமையால் இதர பிராமணர்களால் அவர் ஜாதி பிரஷ்டம் செய்யப்பட்டு ஒதுக்க வைக்கப்பட்டிருந்தார். தான் செய்த தவறுக்காக அவர் எவ்வளவோ மனம் வருந்தியும் இதர பிராமணர்கள் அவரை தங்களோடு சேர்த்து கொள்ள தயங்கினார்கள். அவருடன் பேசுவதே பாவம் என்று பதிலை கூட சொல்லாமல் அவரை அவமதித்தார்கள். பாவம், அந்த பிராமணருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. எந்த ஒரு சுபகாரியத்திலும் தன்னால் பங்கேற்க முடியாத போய்விட்ட பின்னர் ஊராரால் ஒதுக்கி தள்ளப்பட்ட பின்னர் இது என்ன வாழ்க்கையே முடித்து கொள்ளலாமா என்றெல்லாம் பிராமணர் சிந்தித்து கொண்டிருந்த போதுதான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த பிரதேசத்தில் பிரவேசித்து அவருக்கு அந்த விஷயம் அப்போதுதான் தெரிய வந்தது.
உடனே அவரிடம் ஓடினார். சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். தன்னுடைய மனக்குறைகளை எல்லாம் சொல்லி அழுதார். அந்த பிராமணருக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறியதோடு அல்லாமல் ஸ்ரீமடத்தில் நடைபெறும் ஸ்ரீ மூலராமர் பூஜைக்கும் அவரை வர சொன்னார். நான் அங்கு வந்து பூஜையில் கலந்து கொண்டால் மற்றவர்கள் சும்மா இருக்க மாட்டார்களே சுவாமி, நீ ஏன் அதற்காக கவலைப்படுகின்றாய்? சீக்கிரமே வந்து பூஜையில் கலந்து கொண்டு பிரசாதத்தையும் பெற்றுச்சல். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ எதற்கும் கவலைப்படாதே என்று அவனிடம் சொன்னார். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆங்கியப்படி அந்த பிராமணர் ஸ்ரீ மூலராமர் பூஜையில் கலந்து கொண்டார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய